கர்த்தருக்கு மகிமையுண்டாதாக. இன்றைய வசனம் லூக்கா 19 அதிகாரம் 8, 9 வசனம். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆசைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. கர்த்தருக்கு மகிமையுண்டாதாக. இந்த வசனம் பார்க்கும்போது சகேயு வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து வரும் பொழுது சகையை குத்தப்படுறான். இயேசு கிறிஸ்து சகையிட்டு சொல்லல, அவனுடைய இந்த மாதிரி பாவம் செஞ்சுருக்காப்பா, அவனுடைய ஆஸ்திகள்லாம் கொடுன்னு எதுவுமே சொல்லல. அவர் சகை வீட்டுக்கு வந்தார். ஆனால் சகைவு அறிக்கை பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு? நான் என் பாதியில் ஏழைகளுக்கு கொடுக்குறேன். யார்கிட்டையாவது அநியாயமாக வாங்கினேன்னா நான் 4 டைமாக அவங்கள திரும்ப கொடுத்துறேன் அப்படின்னு முழு இதயத்தோடு ஒரு அறிக்கை பண்ணும் பொழுது அப்பவும் கற்று சொல்கிறாரு, இந்த வீட்டு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்கிறார். அப்போது நம்ம வாழ்க்கையிலுமே நம்மளும் அநேக காரியங்களில் சில பாவங்கள் செஞ்சுருப்போம். சில பாவங்கள் இன்றைக்கி ஆண்டவரே மன்னிப்பு கேட்டிருப்போம். ஆனால் சில ரட்சிப்பு வரணும்னா அந்த பாவத்தின் முந்த கெயின் இருக்குல்ல, அன்றைக்கி தான் சகைவு அதனால் வந்த பெனிஃபிட்டை அப்படியே திருப்பி கொடுத்துருன்னு சொல்லிட்டார். நான் பாவம் செஞ்சேன், நான் அநியாயமாக வாங்கினால் 4 டைம் கொடுத்து முடிச்சிடறேன்னு சொல்கிறார். அப்போ இந்த வீட்டை ரட்சிப்புன்னு சொல்கிறார். நம்ம வாழ்க்கையிலுமே நம்மளும் சில பாவங்கள் செஞ்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு அடுத்து பணத்தை ஏதாவது அபகரிச்சிருக்கலாம். ஏதோ ஒன்று ஒரு அநியாயமாக சொத்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். அது அவங்கவுங்க ப்ரே பண்ணும் கர்த்தர் எது பேசுகிறாரோ ஏதாவது அநியாயமாக செஞ்சுருக்கலாம். இப்போ அந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டுட்ருப்போம். நான் செஞ்சுட்டேன் ஆண்டவரே. உதாரணத்துக்கு அடுத்தவங்க சொத்தை தப்பாக எழுதி வாங்கிட்டோம் அப்படின்னா, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, தப்பு தான்னு கேட்பீங்க. ஆனால் அந்த சொத்து இன்றைக்கி அந்த சொத்து இருக்குல்ல, அது இருக்குதே, அதை அப்போது அதான் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அந்த அதையும் நீங்கள் கொடுத்துடணும். நீங்கள் ஒரு பாவம்னு உணர்த்தப்பட்டீங்கன்னா அதனால் அவரோட எல்லாத்தையும் கொடுத்துடணும். அப்படி கொடுக்கும்போது ரட்சிப்பு வருது. நம்ம இன்னைக்கு ஒரு காலத்தில் நம்ம அநேக பாவம் மன்னிப்பு கேட்போம். ஆனால் அந்த நம்ம செஞ்ச பாவத்தை நிமித்தம் அந்த ஒரு கெயினோ ஒரு விளைவு இருக்குல்ல, அதை சரி செய்ய மாட்டோம். அது என்ன பாவமாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி கொடுக்கும்போது கர்த்தர் கண்டிப்பாக ஆசைப்பார். இது கர்த்தர் உங்களுக்கு எது பேசுகிறாரோ, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பாவங்கள் நீங்கள் பேசுனாருன்னா அதுக்கான அந்த கெயின் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, அந்த பாவத்தை மட்டும் நன்மை உங்கள்கிட்ட இருந்துச்சுனால் அந்த நன்மையை கொடுக்கறதுக்கு ஒப்பு கொடுங்க. திருப்பி ஒப்பு கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த சகை தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். நீங்களும் ஆபிரகாமுக்கு குமாரனாக மாற்றுவார். அர்ப்பணிப்போம். இந்த பூமியை சாட்சியுள்ள பரலோகத்தை ஆயத்தப்படுத்துவார். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.